வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இன்னைக்கு நம்ம நோலா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணேன். அந்த ட்ரேட் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. ஆனால் நான் ட்ரேடு ஒரு பர்சனல் ரீசனுக்காக குயிக்காக முடிக்க வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் அந்த ட்ரேட் செட்டப் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். முதல்ல நான் இந்த இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இது நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ நான் வந்து 15 மினிட் இதில் வச்சுருக்கேன். அதை 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இன்னைக்கு வந்து 9th இங்கே ஆரம்பிக்குது. நான் அதை மார்க்கிங்காக ப்ரீவியஸ் டே எண்டில் இந்த வெர்டிக்கல் இது போட்டிருக்கேன். இந்த வெர்டிக்கல் பாருக்கு இந்த பக்கம் இருக்கிறது இன்னையோட கேண்டில். இது 9:15 கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில். நம்ம இந்த நோலா ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். எதுக்காக அந்த ½ அன் ஹவர் ஸ்கிப் பண்ணுறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் வந்து நிறைய வொலாட்டிலிட்டின்றது வந்து இருக்கும். அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நேற்று வாங்கினவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பை செல்லில் வந்து வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால இந்த இதில் போயிட்டு நம்ம மாட்டிக்க வேண்டாம், அது கொஞ்சம் கூல் டவுன் ஆன பிறகு பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் பிரகாரம் 9:45 இங்கே இருக்கு பார்த்தீங்களா, 9:45 இந்த கேண்டில், இதனுடைய ஹை லோ மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் நான் ஒரு முறை உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது பாருங்க, இந்த கேண்டில் இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது கேண்டில் 9:45 கேண்டில். அதனுடைய ஹை லோ மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பிறகு என்னாச்சுன்னா, அது வந்து இங்கே லோவை கட் பண்ணி போச்சு. அது க்ளோஸ் வைக்கல, மறுபடியும் உள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகி கீழே க்ளோஸ் வச்சுது. மறுபடியும் அது அந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து போயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு பர்ஃபெக்டாக. ஆனால் என்னன்னா, நம்ம வந்து அந்த புல்பேக் டவுனில் போகுதுன்னா புல்பேக் ஆகி வரும்போது நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே ஒரு புல்பேக் வந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு திரும்பாமல் மேலே வர ஆரம்பித்த பிறகு இங்கேருந்து போகுது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேண்டில்லையே எடுத்துருக்கலாம். இங்கே க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு வருது இல்லை, அதனால நம்ம இங்கே எடுத்துருக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது பாருங்க, என்னோட இது காமிக்கிறேன், ஜெரோதால கொண்டு வச்சிருக்கேன், ஆர்டர்ஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது கோல்டு ட்ரேட், அது விட்டுருங்க. இது வந்து 11:04 நான் பை பண்ணியிருக்கேன். 11 o'clock 4th minute 19 seconds. இங்கே பாருங்க, 11 o'clock போது இந்த கேண்டில் வருது. 11 o'clock கேண்டில், 11 o'clock கேண்டில்ல 4வது நிமிஷம் வாங்கியிருக்கேன். 11 o'clock ஆரம்பிச்ச பிறகு, அதாவது 11:05 கிட்ட, அந்த 5 minutes கேண்டிலோட எண்டில், ஒரு நிமிஷம், 11 o'clock கேண்டில் வந்து இது 11 o'clock கேண்டில் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். இந்த 11 o'clock கேண்டிலில் 4th minute நான் எடுத்தேன். 4th minute எடுத்து எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன், 11:07 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 49 11:18 கூட வச்சுக்கலாமே. 4லேருந்து 7 3 minutes தான் ஹோல்டு பண்ணேன். 3 to 4 minutes வச்சுங்களேன், அது ஹோல்டு பண்ணேன். 11:07. இப்போ இது 11:05 இங்கே முடியுதா, இது 11:06 11:07 11:05 கேண்டில். இது 11:05 கேண்டில். இந்த கேண்டில் நான் க்ளோஸ் பண்ணேன். இந்த கேண்டில் க்ளோஸ் வரையும் நான் வெயிட் பண்ணல, அந்த கேண்டில் ஆரம்பித்த பிறகு க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுனால நான் வெளியே போனோம். அதை நான் ப்ரியராக ட்ரெண்ட் கால்குலேட் பண்ணியிருந்தா ஒரு டார்கெட் போட்டு விட்டு போயிருக்கலாம். நான் வந்து ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு பண்ணலான்ட்டு பண்ணது, கிளிக் ஆச்சு. சரின்ட்டு என்ன பண்ணேன், அது கேரி ஓவர் பண்ண வேணான்ட்டு நான் இங்கே 11:07 க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போது என்னாச்சுன்னா, நான் பொசிஷனில் காட்டுறேன் பாருங்கள், நிஃப்டி 25,150 அதுதான் அப்போ ஏடிஎம் 375 கிடைச்சிது. சரிங்களா,
அந்த அமௌண்ட்டுக்கு இப்போ பொதுவாக நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா அதை இந்த மாதிரி நிஃப்டி பீஸ் இல்லை சில்வர் பீஸ் இப்படி வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்மளோட வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், நிஃப்டி பீஸ் வாங்கிட்டேன் அந்த டைமுக்கு. நீங்கள் டைம் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், 11:14க்கு நான் நிஃப்டி பீஸை பிளான் பண்ணி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஆக்சுவலாக நம்ம இங்கே எடுத்துருக்கணும் இல்லையா 10:35க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். நான் ஏன் எடுக்கலன்னா, நான் ஒரு 2 days முன்னாடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோவில் பண்ணும்போது எடுத்தது வந்து வால்யூம் ஸ்ட்ரென்த்தை பார்க்காம எடுத்ததுனால என்னாச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதனால கொஞ்சம் வால்யூம் கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ண வெயிட் பண்ணி இங்கே எடுத்தேன். இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் கேப்சர் ஆச்சுன்றது தெரியுது. இங்க இந்த கேண்டில் மூவ்மெண்ட்ல அது எடுத்துக்கிற அந்த செகண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா, நான் எப்ப எடுத்து க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றத காமிச்சேன் இல்லையா. 11:04க்கு எடுத்து 11:07க்கு அது அந்த மூவ் ஆகுற அந்த டைமிங்கும் அந்த ப்ரைஸ் கிராஜுவலா லிஃப்ட் ஆகுறதும் பார்த்தாவே நமக்கு தெரியும் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றத பொறுத்து. ஆனா எனக்கு ஒரு இன்டரப்ஷன் வந்தது, அதனால நான் அதை குவிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு இண்டிகேட்டர் ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்க. இஎம்ஏ மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு மல்டிபிள் மூவிங் ஆவரேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகிடும். அந்த ஆட் ஆச்சுன்னா இந்த செட்டிங்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், அதில் 3 இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், 9:21 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 9, செகண்ட் 21. அதுக்கு வந்து கலர் நான் இப்படி ஆரஞ்சு கலரு ப்ளூ கலர் மாற்றிருக்கேன். 9 இஎம்ஏக்கு வந்து ஆரஞ்சு கலரு, 21க்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இஎம்ஏ வச்சு பார்க்கலாம். இப்போ நான் என்ட்ரி எடுத்த இடம் இங்கே இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இஎம்ஏ வந்து இங்கேயே கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. 21 கிராஸ் பண்ணி 9 இஎம்ஏ மேலே போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். அது பைக்கான ஒரு சிக்னல். அது இங்கேயே சிக்னல் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலாக நம்ம அந்த ஹையை கட் பண்ணி எடுக்கிறது அது ஒரு ப்ரொசீஜரு. ஸோ இங்கே நான் இந்த நோலா ஸ்ட்ராட்டஜின்றதை வந்து 10 பாயிண்ட்டுக்கு அஷூரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக மொத்தத்தில் 10 பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஏதோ ஒரு சில நேரத்தில் அது மூமெண்ட் ஸ்லோவாக இருக்குன்னும் போது நம்ம சீக்கிரமாக வெளியே வந்துடுறது நல்லது. 8, 9 இல்லை 7, சில நேரத்தில் 6லேயே கூட வெளியே வந்துடுறது நல்லது. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸாக கொடுத்துட்டு வர்றதை விட ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டோட வெளியே வருவோம். அந்த மாதிரி வர்றதை வந்து இப்படி நிஃப்டி பீஸு சில்வர் பீஸு இந்த மாதிரி இது பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரேடில் நான் சில்வர் பீஸ் வாங்கி வச்சேன். இந்த சில்வர் பீஸ் வந்து செப்டம்பரில் தான் நான் வாங்கினதே. இன்னைக்கு தேதிக்கு வந்து 31% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 31.55. அதனால் வந்து ப்ராப்பராக நம்ம ஐடியா பண்ணி பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். ஒரு மினிமம் கேபிட்டலோட பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலோட ஃபாலோயர்ஸ் என்ன கேட்டகரின்னு நல்லா தெரிஞ்சிக்க முடியல, உங்கள் நாலேஜ் லெவல் தெரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவையாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதுக்கு உண்டானதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ட்ராக்டிவாக இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.